வணக்கம். கிருஷ்ணபாலு ஐயர், வெற்றிவேல் முருகா. பாஜக கட்சி இந்த அவசரத்தை பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப வேகமாக அண்ணாமலையை டெல்லிக்கு அனுப்பணும்னு இருக்காங்க. இன்னும் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வரல. தேர்தல் சமயத்தில் அவரை பெரட்டி அங்கே இங்கே போட்டு அவர் ரொம்ப அவசரப்பட்டு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. பெரிய சூழ்ச்சி இருக்குங்க. அதிமுக மற்றும் நம்ம பாஜக லீடர்ஸ் தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால கட்டாயமாக மெஜாரிட்டி வந்து ஸ்வீப் பண்ண போகிறோங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, ரொம்ப அளவுக்கு மீறின தன்னம்பிக்கையில் உருண்டுன்னு கிடக்காங்க. ஆனால் பெரிய பயங்கரம் நடக்கிற சான்ஸ் கூட இருக்குது. திமுகவுக்கு எந்த பட்சத்துலையும் ஒரு 5-10 சீட்டு குறைஞ்சி வந்தால் கூட நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, விஜய் அவர்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி விஜய்க்கு ஒரு 5-10 சீட்டு குறைஞ்சபட்சம் குறைஞ்சி மெஜாரிட்டிக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு குறைஞ்சா கூட திமுக விஜய் கட்சியை சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒத்து வைப்பாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், கேட்டு வச்சுக்கோ. திமுகவும் தவேகாவும் ஒன்றே தான். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் எல்லாம் கேட்டால் நீங்கள் கட்சி வச்சதே திமுகவை இறக்கிறதுக்கு, அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுகவுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னா கொள்கை அப்படிம்பாங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. விஜயோட பார்ட்டி கிறிஸ்துவ பார்ட்டின்னு சொல்ல முடியுமா? அப்படி அவங்க சொல்லலை, அவங்க செக்குலர் தான் சொல்கிறாங்க. பட் அதில் மேஜர் லீடர்ஸ் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள். அது எப்படிங்க ஒரு டாப் லீடர் கூட ஹிந்து இல்லை, ஒரு டாப் லீடர் கூட இஸ்லாமியர் இல்லை. நான் அக்யூஸ் பண்ணலை தாவேகா ஒரு கிறிஸ்துவ பார்ட்டின்னு. பட் மெஜாரிட்டி டாப் லீடர்ஸ் எல்லாரும் கிறிஸ்துவர்கள். அது எப்படி இங்கே கோஇன்சிடென்ட்டா, எதேச்சையெல்லாம் நடந்ததா? இந்த பார்ட்டி தாவேகா விஜய் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக ஒரு கம்யூனல் பார்ட்டிங்கிறாங்க. உண்மையாக பார்க்க போனால் பாஜக தான் 100க்கு 100 செக்யூலர். இந்துக்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அவங்க ஒரு கடந்த 2-3 வருஷமாக ஹிந்துக்களை கண்டுக்கிறதே இல்லை. அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் செக்யூலர். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய சீக்ரெட் என்னென்னா, மோடி அவர்களுக்கு அயோத்தியா கோவில் ரொம்ப பெருமையாக கட்டி முடிச்சப்புறம் கூட, அயோத்தியா கும்பாபிஷேகம் ஆனப்புறம் கூட இந்துக்கள் யூபிலேயே ஓட்டு போடல. அந்த கோபம் வச்சுட்டு இருக்காரு எனக்கு தோன்றது. அதில் அடிச்சு தள்ளுறாரு, எல்லாம் செக்யூலர். அண்ணாமலையை டெல்லிக்கு அனுப்புறது கூட இதே விஷயம். திருப்பரங்குன்றத்தை கலப்பி விட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எது எப்படி நடந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா, அமித்ஷா அவர்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த மத மாற்றத்தை நிறுத்துகிற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கும்.